சம்மர் ஸ்பெஷல் 2 விதமான பழங்கள வச்சுண்டு ஜூஸ் எப்படி செய்யலான்றத பார்க்க போறோம். அதுக்கு முக்கியமா நமக்கு கோடை வெப்பத்த தணிக்கணும் அப்படின்னா, பழம் மட்டும் சாப்பிட்டா பத்தாது. இந்த மாரி பாதாம் பிசின ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துண்டு நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில வச்சுட்டோம்னா, எப்ப வேணா நம்ம அத எடுத்துண்டு ஜூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மஸ்க் மெலன் எடுத்துட்டுருக்கேன். கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற விதைகள தூக்கி போடாம, தண்ணீல நல்லா அலசிட்டு, வெயில்ல காய வச்சு நம்ம எடுத்து வச்சுட்டா, ஸ்வீட்ஸ் பண்றப்ப இல்லன்னா வறுத்து வெறும் வாயிலேயே நம்ம சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப இந்த மஸ்க் மில்லன தோல் எடுத்தத சின்னதா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் செய்யறதுக்கு நான் ஸ்வீட்டுக்காக நன்னாரி சர்பத்துன்னு கடைகள்ல விக்கிறது. இது வந்து சுகர் சிரப்பு தான். கலரும் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வேண்டாம் அப்படின்னா சுகர் இல்லன்னா கல்கண்டு இல்ல நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கூலிங்கா இருக்கிற ஒரு 1/4 லிட்டர் பால், கொஞ்சம் ஐஸ் கியூப் வச்சு மிக்ஸியில அடிச்சிட்டோம்னா, டேஸ்ட்டான மஸ்க் மெலன் ஜூஸ் ரெடி. இது எப்படி நான் பிரசன்ட் பண்றேன்னு பாருங்க. ஒரு கிளாஸ் டம்ளர்ல கொஞ்சம் பாதாம் பிசின், கொஞ்சம் நன்னாரி சர்பத், அதுக்கு மேல இந்த மஸ்க் மெலன் ஜூஸு, அதுக்கு மேல சின்னதா கட் பண்ண இந்த மஸ்க் மெலன் பழங்களுடைய பீசஸ். இந்த மாரி நீங்க செஞ்சு குடுங்க. வீட்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கடைகள்ல போய் அதிக காசு குடுத்து நம்ம இத வாங்க வேண்டாம். அடுத்து தர்பூசணி எப்படி வாங்கணும்னா, ஒரு பக்கம் கொஞ்சம் வெள்ளையா இருந்தாலே நல்ல குவாலிட்டியான தர்பூசணின்னு அர்த்தம். நம்ம வாங்குன தர்பூசணியில செயற்கை நிறமூட்டிகள்லாம் இல்லாம இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, தர்பூசணிய கட் பண்ணிட்டு சின்ன பீஸ ஒரு பாத்திரத்திலயோ, கப்புலயோ தண்ணி வச்சுண்டு அந்த பீஸ எடுத்து போட்டீங்கன்னா, போட்ட உடனே நிறம் மாறக்கூடாது. அந்த மாரி இருந்தா செயற்கை நிறம் எதுவுமே சேர்க்கலன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம ஒரு டிஷ்யூ பேப்பரால நீங்க பிரஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த டிஷ்யூ பேப்பர்ல எந்த கலரும் இல்ல அப்படின்னா, இதில எந்த செயற்கை நிறமூட்டிகளும் சேர்க்கலன்னு அர்த்தம். யாரோ சில பேர் செய்யற தப்புக்காக நம்ம தர்பூசணியெல்லாம் வாங்கி சாப்பிடாம இருக்கக்கூடாது. நெறைய இந்த கோடை காலத்தில வாங்கி சாப்பிட்டு விவசாயிகளையும் நம்ம காப்பாத்தணும். இப்ப சில்லுன்னு இருக்கிற ஒரு 1/4 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். தேவைப்பட்டா ஐஸ் கியூபும் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்கி வச்சிருக்க இந்த தர்பூசணியும் அது கூட சேர்த்துக்கலாம். இத மிக்ஸிலலாம் அடிச்சு ஜூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதுக்கு ரோஸ் ஷர்பத் சேர்க்கிறேன். இதுக்குமே இந்த மாரி சர்பத் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கல்கண்டு, சர்க்கரை இல்ல நாட்டு சர்க்கரை எதையாவது சேர்த்துக்கலாம். கடைசியா நம்ம ஊற வச்ச பாதாம் பிசினையும் சேர்த்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஜூஸ் டம்ளர்ல குடுத்தீங்கன்னா, ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும். இப்ப இப்படியே நம்ம பால்ல இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இப்படி டம்ளர்ல போட்டு குடுக்காம, இது எப்படி பிரசன்ட் பண்ணலாம் ரொம்ப அட்ராக்ஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூஸ் கப்புல கொஞ்சம் பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்ச அந்த கொஞ்சம் வாட்டர் மெலன் சின்ன சின்ன பீஸா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த ரோஸ் சர்பத் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்ச அந்த பால், பாதாம் பிசின், அந்த தர்பூசணிய சேர்த்துட்டீங்கன்னா, பார்க்கறதுக்கும் அட்ராக்ஷனா இருக்கும். உங்க வீட்ல சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, இந்த மாரி பிரசன்ட் பண்ணி நீங்க ஜூஸ் குடுக்குறப்ப, கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாம குடிச்சுருவாங்க. இந்த சம்மர் முழுக்கவே இந்த மாரி பழங்கள வச்சுண்டு, ரொம்ப ஹெல்த்தியா பாதாம் பிசினும் சேர்த்து நீங்க ஜூஸ் பண்ணி குடிச்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் குடுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.